அவரது குழுவினருக்கும் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இது போன்ற ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதற்கு முன் பெற வேண்டிய ஆபத்தின் விதிமுறைகளை பின்பற்றவில்லை. நான் வசந்த்குமார். இப்பொழுது நான் ஏற்காடு மலையில் செல்ல போகிறேன். வாருங்கள். எங்க கிட்ட ஹெலிகாப்டரும் பேராஷூட்டும் இல்லாததுனால நாங்க இப்ப இந்த மாதிரி பேராஷூட்லயே வந்துட்டோம். வாங்க போலாம். என்னிடம் ஒரு பாட்டிலும் ஒரு டாய் பிஸ்டலும் தான் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் இந்த டாய் பிஸ்டல்ல குண்டு இருக்கு. ஆனா என்னால சிங்கத்தை எப்படி சுட முடியும்? ஏன்னா என்னால குறி கூட ஒழுங்கா பார்க்க முடியாது. சரி, சுட்டு பார்க்கலாம். நான் இங்கதான் சுட பார்த்தேன். ஆனா அது தப்பி தவறி இங்க போயிடுச்சு. என்ன பண்றது? என்கிட்ட குறி பார்க்கற அவ்வளவு திறமை இல்லையே. இங்க பாருங்க, ஒரு கால் தடம் இருக்கு. இது அநேகமா குட்டி புலியோட கால் தடமா தான் இருக்கும். இது காக்கப்பட்ட இனத்துல இருக்கிறதுனால என்னால இதை கொல்ல முடியாது. ஆனா நடுவுல வந்ததுன்னா கொன்னுதான் ஆகணும். சரி, வாங்க வாங்க போலாம். இது பாருங்க ஓனா. அங்க பாருங்க ஓனா. அது அந்த பாறையோட கலர்லயே இருக்கு. பாருங்க பாருங்க, ஓடுது பாருங்க. பாத்தீங்களா? ஓகே, இப்ப நம்ம வழிய பார்க்கணும். ஆனா எனக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. இந்த பாறை மேல ஏறி நான் பார்க்க போறேன். வாங்க ஏறலாம். நான் ஏறிட்டேன். அங்க பாருங்க, அங்க ஒரு வெள்ளை பாறை தெரியுதா? அதுல இருந்து அப்படியே அங்க பெரிய வெள்ளை பாறை, அங்க இருந்து அந்த பாறை வழி, அதுல இருந்து அந்த பிங்க் கலர் வீடுக்கு போகணும். அங்க போய் நம்ம ஹெல்ப் கேட்டாகணும். என்ன இப்ப என்ன நான் நடு மலையில இருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியாது. வாங்க போகலாம். இந்த மாதிரிதான் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்ல 3 பசங்க தண்ணி இல்லாம அவங்க வேர்வை நீர் வற்றி போய் இறந்து போயிட்டாங்க. எங்க கிட்ட இப்ப 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்கு. வாங்க அதை வச்சுட்டு எப்படியாவது போகலாம். இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கினா அந்த ஊருக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க நின்னாலே நாம உடனே போலாம். தண்ணி தாகத்துக்கு இந்த பூல இருக்க தேனை சாப்பிட்டா தண்ணி தாகம் குறையும். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. மழையும் பெய்யற மாதிரி இருக்கு. வாங்க வேகமா போலாம். நாங்க ஒரு ஓடையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இந்த வழியா போய் நம்ம சேலத்துக்கு போயிடலாம். அதோ பாருங்க, சேலம் தெரியும். ஓடைய பார்த்தா சூப்பரா இருக்கு. எனக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வீட்டுக்கு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. அதனால நான் இப்ப குளிக்க போறது. ஏன்னா எனக்கு சரி மாட்டி செத்து
ம். இந்த பாறை மேல ஏறினாதான் நம்மளால வீட்டுக்கு போக முடியும். ஆனா என்னால ஏற முடியல. ஏறிட்டு ரொம்ப ஹைட்டா இருக்கு. இந்த பாறை கீழே தான் நான் இன்னைக்கு தங்கலான்னு இருக்கேன். ஆனா இங்க சிங்கப்புலி இருக்கான்னு தெரியல. அப்படி பாம்பு இருந்தா கூட என்னால சமாளிக்க முடியும். ஏன்னா என்கிட்ட கன் இருக்கு. ஓகே, வாங்க போகலாம். ஏதாவது சாப்பாடு தேடலாம். அங்க ஏறி பாருங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஒண்ணும் போடாதா நீ பாட்டுக்கு மெதுவா ஹாய், இப்ப வீட்டுக்கு போற நேரம் வந்தாச்சு. வாங்க கொஞ்சம் வேகமா போலாம். ஷூட்டிங் கிரவுண்ட் இதுதான். இங்க இருந்து எப்படியாச்சும் ஒரு ஷாட் விட்டா பறந்து போய் அங்க பாருங்க ஒரு பைக் இருக்கு. அப்பா வாங்கப்பா போலாம். எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கிறது.